Hi students, நம்ம இப்போ எக்ஸைஸ் 2.5ல 14 சம் பார்க்கலாமா? பிரியா earned 15,000 in the first month. சரிங்களா, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 15,000 சம்பாதிக்கிறாங்க. Thereafter salary increased by 1,500 per year. இப்போ வருஷத்துக்கு நான் உங்களுக்கு 1,500 இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. அது எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 during the first month. அது ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க 13,000 அவங்க செலவு பண்றாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? வருஷம் மட்டும் செலவு அதிகமாகும் இல்லையா? இங்கே எவ்வளோ அதிகம்னா 900 அதிகமாகுது per இயருக்கு. How long will it take for a save 20,000 per month? Per month 20,000 சேவ் பண்ணும். சேவ் எப்போ பண்ணவும் தெரியும் நமக்கு, உங்க சம்பாதிக்கல செலவு பண்றது போக இல்லையா, மீதான் சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஏர்னிங் சேலரி இல்லையா, சேலரி அமௌண்ட் மைனஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் போட்டால் நமக்கு சேவிங் அமௌண்ட் வரும் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் கால் மாதிரி போட்டுருங்க, அப்போ ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகிடும் சரிங்களா. அப்போ டேபிள் தான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இயர் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சொல்றாங்க இயரு. ஃபர்ஸ்ட் மந்த்லி சேலரி, அடுத்து மந்த்லி பண்ணலாம் எக்ஸ்பென்ஸ் போடலாமா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அடுத்து பண்ணலாம் மந்த்லி சேவிங் இப்படி இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் மந்த்லி சேலரி எவ்வளோ உங்களுக்கு? ருபீஸ் எவ்வளோ? 15,000 15,000 இல்லையா, ருபீஸ் சிம்பிளாக வேணாம் இங்கே. இப்போ அடுத்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்து 13,000 இருக்குது சரிங்களா. அப்போ 15,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க, 13,000 செலவு பண்ணுறாங்க. மீதி அப்போ எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும்? 2,000 இல்லை, செப்பரேட் பண்ணி போட்டுருங்க. இப்போ செகண்ட் இயர் வரீங்க. செகண்ட் இயரில் அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பார்த்தா கிடையாது? அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1,500 கிடைக்குதா இல்லையா. அப்போ இதை ஆட் பண்ணுவோம் நமக்கு. செகண்ட் இயர் வரும்போது சேலரி நம்ம ஆட் பண்ணுவோமா, அப்படின்னா நமக்கு 16,500 வந்துடும் சரிங்களா. அதே போல எக்ஸ்பென்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஆட் ஆகுது. அப்போ எவ்வளோ நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா 13,900 வந்துடும் சரிங்களா. இப்போ இரண்டு செப்பரேட் பண்ணுங்க. 16,500 மைனஸ் 13,900 மைனஸ் பண்ண நமக்கு வரும் 2,600 வருமா. அப்புறம் தேர்ட் இயர் போகிறோம். அகைன் நம்ம அதே அவங்களுக்கு அதே 1,500 தான் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா. பேக் பண்ண நமக்கு 18,000 ஆயிடுமா சேலரி. அதே போல் நம்ம இதுவும் நமக்கு அந்த 900 அந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, ஏன்னா இயர்லி அதான் அதிகமாகுது. அப்போ இது நமக்கு வந்துடும் 14,800. இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்கன்னா நமக்கு 3,200 இல்லையா. 18,000 மைனஸ் 14,800 பார்த்தீங்கன்னா 3,200 வரும். அப்போ இந்த சேவிங் அமௌண்ட் பாருங்களா 2,600 ஆகுதா. அப்புறம் அடுத்து பாருங்க 3,200 அப்படின்னா அது 600 ஆட் ஆகும் இல்லையா. அப்போ இதான் இங்கே போகிறோம். மந்த்லி சேவிங் அமௌண்ட் தானே, மந்த்லி சேவிங் அமௌண்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் ஏபி. பக்கத்தில் நமக்கு ஏபி ஃபார்ம் ஆகுது. எப்படி தட் இஸ் நமக்கு இந்த எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2,000, அடுத்து வந்து 2,600, 3,200 ஆட் ஆகும் ஓகேங்களா. இவன் என்ன கேட்குறாங்க அவங்க வந்து ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் டு சேவ் 20,000 per month. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க 2,000 செய்கிறாங்க மந்த்லி. செகண்ட் இயர் பார்த்தா 2,600 சேவ் பண்ணுறாங்க. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3,200 சேவ் பண்ணுறாங்க. இப்படியே சேவ் பண்ணும்போது எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 20,000 per month சேவ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2,000, செகண்ட் டேர்ம்லேயே அது 2,600, தேர்ட் டேர்ம் சொல்லும்போது அப்போ இதே மாதிரி போகும்போது நம்ம என்ன வரும், ஒரு ரேஞ்சில் நமக்கு லாஸ்ட்டில் இந்த 20,000 கொஞ்சம் வரும் சரிங்களா. அப்போ இதை நம்ம என்ன தரோம், நமக்கு டிஎன் இல்லை nth டேர்ம் தான் சொல்லுவோம். nth டேர்ம் தெரியாது, என்ன பண்ணுவோம் nth டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2,000 ஃபர்ஸ்ட் டேர்மு, இதுனா நமக்கு செகண்ட் டேர்மு, இது தேர்ட் டேர்ம். அதே மாதிரி இதுனா நமக்கு nth டேர்மாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ லெட் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த 20,000 பண்ணலாம் டிஎன்னா எடுத்துருங்க லெட்டு சரிங்களா. லேட் இந்த டிஎன் தான் நமக்கு 20,000 எடுத்துங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டுங்க என்னென்ன கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா. டிஎன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. டிஎன் ஃபார்ம்லாம் அந்த ஏற்றிக்கும் போது a + n-1 × t இல்லையா. அப்போ என்ன தேவைப்படுது நமக்கு, ஏ வேல்யூ தேவை, டி வேல்யூ தேவை, என் வேல்யூ தேவை. சரி எந்த நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. ஏ வேல்யூ டி வேல்யூ கொடுத்துறாங்க பாருங்க. ஏன்னு ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே இப்போ 2,000. டீன் வந்து காமன் டிஃபரன்ஸ் அர்த்தம் சரிங்களா. அது ஃபார்முலா T2 - T1, அது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த டிஃபரன்ஸ் தான்.
அப்போ 2600 மைனஸ் 2000 நம்ம அப்படியே பார்த்துருவோம் 600 இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் 600 அப்போ டிஎன் கண்டுபிடிச்சா இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கொடுத்துற அந்த இது எடுத்துப்போம் டிஎன் ஊற்றுற நமக்கு 20,000 ஊற்றுறாங்களா எடுத்துங்க இப்போ அந்த டிஎனுக்கான எக்ஸ்பென்ஷன் நம்ம லெஃப்ட் சைடு போட்டுட்டே போகணும் சரிங்களா ரைட் சைடு நம்ம 20,000 அப்படியே கொண்டு வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ டிஎன் ஃபார்ம் பண்ணுங்க ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னா ஏ வேல்யூ வந்து 22,000 அப்போ 2,000 பிளஸ் என் வேல்யூ வந்து தெரியாது மைனஸ் 1 டி வேல்யூ வந்து 600 சரிங்களா ஈக்குவல் டு 20,000 அடுத்தவங்க நமக்கு இந்த 2,000 நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போங்க பிளஸ் வேல்யூ நம்ம மைனஸா மாறும் இதெல்லாம் நம்ம இங்க மல்டி பண்ணலாமா அப்போ 600 என் மைனஸ் 600 வருமா ஈக்குவல் டு இல்லை கேன்சல் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் 2,000 மட்டும் கொண்டு போங்க இப்போ என் மைனஸ் 1 இன்ட்டு 600 இருக்குங்களா ஈக்குவல் டு 20,000 மைனஸ் 2,000 வரும் போன வரும் 18,000 வருமா நெக்ஸ்ட் நமக்கு டிவைட் பண்ணுவோமா அப்போ என் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 80,000 டிவைட் பை ஏன் இங்கே டிவைட் பண்ணுவோம்னா இது மல்டிபிள் இருக்கு என் மைனஸ் 1 இன்ட்டு 600 இருக்கு இல்லையா அப்போ மல்டிபிள் வந்து நம்ம டிவைட் போகுமா 2 0 கேன்சல் பண்ணலாமா 6 ஆச்சுன்னா நமக்கு 3 6 18 ஒரு 0 இருக்கா அப்போ என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 13 இப்போ 30 இந்த 1 நம்ம மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா அப்போ என் ஈக்குவல் டு 31 அப்போ அவங்க எத்தனை வருஷம் அவங்களுக்கு ஆக்சுவலாக 31 இயர்ஸ் ஆகும் சரிங்களா 31 இயர்ஸ் ஆகும் சரிங்களா கொஸ்டின் மார்க் என்ன கேட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க தானே இட் வில் டேக் தெம்மா ஒன்றும் பண்ணலாம் நீங்கள் இந்த 31 இயர்ஸ்ன்னு போடுங்க சரியா she will take in the 31 years to save it is 20,000 per month okay per month இங்க என்ன இங்க இந்த 20,000 என்ன பண்ணுவோம் டிஎன் எடுத்துக்கணும் அதை மறந்துடாதீங்க சரிங்களா இந்த ஸ்டெப்பு மறந்துடாதீங்க அடுத்தவங்களுக்கு இந்த இது மாதிரி இந்த டேபகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டேபகம் நீங்கள் போடும்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு சேவிங் அமௌண்ட் எப்படி இருக்கு நமக்கு இந்த ஒரு ஏபியில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் அப்புறம் ஏ வேல்யூ டி வேல்யூ தெரியும் இதில் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா